பிரேஸ் தி லார்ட். நம்மளை யாராவது நம்மளோட பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படி நமக்கு நேராக வரும்போது நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆண்டோட வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், தன்னோட பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டா, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அநேக நேரத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம செய்கிற தவறு, பரிசுத்தாவே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, நமக்குள்ளே உணர்த்துவாங்க, இது செஞ்சது நீ தவறு, இப்படி பேசினது தப்பு, இப்படி நடந்து கொண்டது தப்பு. அப்படியே ஆண்டவர் அனுதின வாழ்க்கையில் நம்மளோட ஐக்கியம் ஆண்டவரோட பலப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் அநேக விதத்தில் நமக்கு சொல்லி கொடுத்து நடத்துவாங்க. சில நேரங்களில் நம்மளோட சில அறியாமைகளை ஆண்டவர் நம்மக்கிட்ட இடைப்பட்டும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத பட்சத்தில் ஆண்டவர் சில மனிதர்களை பயன்படுத்தி நம்மளோட இடைப்படக்கூடும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமே. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி நாத்தான் வந்து தாவீது செஞ்ச ஒரு பெரிய பாவம் அதை குறித்து உணர்த்துவாங்க. அது உணர்ந்த கொண்ட பிறகு தாவீது என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் திரும்பி அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அதோட சிவியர் கான்சிக்வன்சஸ்குள்ளே அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த சிவியர் கான்சிக்வன்சஸ் மூலியமாக அவங்க பரலோகத்தை இழக்காதபடி தப்புவிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம ஹேரோதோட வாழ்க்கையில் பார்க்கும்போது, மார்க்கில் 6ஆம் அதிகாரம் 18லேருந்து தொடர்ந்து பார்க்கும்போது, யோவான் அவங்களோட பாவத்தை குறித்து கண்டிக்கும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதில்லாமல் இருக்கும். அவங்க கடைசியில் பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானனை மரண தண்டனை கொடுக்குற மாதிரி ஆகிடும். நம்ம தொடர்ந்து பார்த்தோமே, ஆனால் அந்த கிரட்ஜ் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்ம எப்படியா இருக்கோம்? நம்ம ஆண்டவர் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷி மூலமா கண்டிக்கப்படும் போது நம்ம நிதானிச்சு அது தேவ சமூகத்தில், ஆண்டவரே இப்படி நான் இருக்கிறேனா, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, ஏதாவது நான் தவறு செஞ்சுருந்தேன், நான் மன்னிச்சிருங்க, நான் மாற்றிக்கிறேன், எனக்கு அது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் அவங்களே நம்ம திரும்பி அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறதோ இல்லை நம்ம நீதிமானாய் காட்டி எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம நீதிமானாய் நம்ம நடிச்சிடலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அதுக்குரிய கணக்கு நம்ம நிச்சயமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களை நமக்கு நேராக அனுப்புகிறதே தேவன் தான். ஸோ அது குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நெகட்டிவ் காரியம் நமக்கு நேராக கன்விக்ட் பண்ண வரும்போது நிச்சயமாக நம்ம நிதானித்து பார்க்கணும். எப்படி இங்கே தாவீதுக்கு இரக்கம் ஆண்டோட கண்களில் கிடைச்சது மாதிரி நமக்கும் ஆண்டோட அந்த இரக்கத்தை காமிச்சு நம்மளை பரலோகத்துக்கு நேராக நடத்துவாங்க. ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும்.